श्रीगुरुभ्यो नमः। वाकर्ता विवसंवृक्तौ वाकर्ता परिभक्तये जगदपितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரौ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன் ஸ்ரீ ஸ்ரீ தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதர் சுகர் மகரிஷியையும் ஸ்ரீ ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி குருநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அன்னையையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாம் வல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி, அன்பு பக்தர்களே, மாசி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. இந்த மாசி மாதத்தில் 2 அற்புதம் நிகழுது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 5 கிரக சேர்க்கை 6 கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பங்குனி மாதத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மாசி மாதம் சுக்கிரன் ராகுவும் சுக்கிரனும் இணைகிறார்கள். நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன். இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல் சனி வக்ர நிவர்த்தி, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும். இப்போ எங்கெல்லாம் போர் நடக்குதோ அந்த போர், இந்த அமாஸ் போர், இஸ்ரேல் போர்லாம், அந்த போர் நிற்பதற்கான வாய்ப்புகள், சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு, போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம். ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்றைக்கு இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம், அப்புறம் என்றைக்கு அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம், எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம், எப்படி இதை அக்யூரேட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது, சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும். பூமியை கடந்து வான்மண்டலத்துக்கும் அது பொருந்தும். இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமான ஒரு பொக்கிஷம், நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம். அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது. அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திரை மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ, இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும். ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது. தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும். யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம், கிரகத்தினுடைய தன்மை. அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு ஏற்றாற்போல் தான் சமீப காலமாக இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பெரிய பிம்பமாக சுக்கிரன் ராகுவால் ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது. அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க, அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா, பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க, நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவரையிலே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம்.
அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஐஏஎஸ்க்கும் பொருந்தும், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஆளுநர் ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே. அப்போது ஒரு சேர்மன், டைரக்டர் அல்லது அடுத்தடுத்த நிலையில் எஸ்டிஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ, காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஐஜியாக இருக்கலாம், ஏடிஎஸ்பியாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி அரசு ஊழியர்கள் அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட, அது உயர்ந்த ரேங்கில் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம், ஸோ எதுவாக இருந்தாலும் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும். உங்கள் பேரில் வாலண்ட்ரியாக ஒரு மிஸ்டேக் திணிக்கப்படும், அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம், அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுதான் இப்படிக்கு ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். அப்போ அரசு அதிகாரிகள், அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே மைனஸ். அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க, மக்களாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசை எதிர்த்து இன்னும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் நடக்கும், நிறைய வெளியில் வராது. ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் அற்புதமான மாதம். மாசி மாதத்தை பொறுத்தவரையில் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் மிகப்பெரிய அரசாங்கத்தாலே அனுகூலங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதம். அரசு பதவிகளிலே அலங்கரிக்கக்கூடிய மாதம். நிறைய தனுசு ராசி என்பர்கள் புதிய பதவிகள் கிடைக்கும். அரசியல் தலைவராக இருக்கீங்க, ஒரு மாவட்ட செயலராக போடலாம், ஒரு வட்டமாக போடலாம், ஒரு ஒன்றியமாக போடலாம். இதை போல் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், தனுசு ராசியாக இருப்பீர்களே ஆனால் பதவிகள் உங்களை தேடி வரும். புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியது இருக்கும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அதே போல் அரசாங்கத்தால் ஆதாயங்கள் அதிகரிக்கும். ஒரு பெரிய வேலை ஒன்று எடுத்து செய்கிற சாமி, இதை இவங்க கையெழுத்து போடணும், போட்டால் நமக்கு அமௌண்ட்டு சேங்ஷன் ஆகிடும், நான் இவர்கிட்ட பேசியிருக்கிறேன், இவர் தான் இதை எடுத்து நடத்துகிறாரு, இன்னார் தான் பொறுப்பு, அவங்களுக்கு கீழே தான் நாம் செய்கிறோம். ஒரு சில விஷயங்கள் ரகசியங்களாக இருக்கும். அதுபோல் ரகசியமான விஷயங்கள் எல்லாம், மறைமுகமான விஷயங்கள் எல்லாம் பலிக்கக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. அதே போல் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும். விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை மதிப்புகள் கிடைக்கும். ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வாங்கி விற்கக்கூடியவர்கள், ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள், முட்டை பண்ணைங்க, தீவன பண்ணைங்க, உரப்பண்ணைகள், இந்த மாதிரிலாம் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, தோப்புகள் வச்சு நடத்தக்கூடிய தென்னந்தோப்பாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் பழத்தோட்டங்களாக இருக்கலாம், தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அல்லது காடுகள், விவசாய பூமிகள்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்து செய்யக்கூடியவர்கள். அப்போ விவசாயம் சார்ந்த தொழில் அமைப்புகள் எல்லாம் அற்புதமானதாக இருக்கும். அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்புறம் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெட்ரோல் பங்காக இருக்கலாம், ஆயில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை ரா மெட்டீரியலாக இருக்கலாம், அதுபோல்
ஆயில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இரும்பு சார்ந்த தொழில் பற்ற வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அது உருக்கு ஆலைகளாக இருக்கலாம், அல்ல ஒரு ஷேப்பாக ஒரு டிசைனாக ஏதேனும் அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ஃபேப்ரிக்காக இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதில் இரும்பு சார்ந்த தொழில்கள் அப்படி வச்சுப்போம். மெக்கானிக்காக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், சம்திங் இரும்பு சார்ந்த தொழில்கள், கனிம வளங்கள், மணலா, ஜல்லி, குவாரிகள், க்ரஷரு, செங்கல் சூளைகள், மணல், சிமெண்ட்டு, ஏஜென்ட்டு, ஹார்ட்வேர்ஸு, அப்போது கனிம வளங்கள், இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, 2 வீலர் ஷோரூமு, 4 வீலர் ஷோரூமு, பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் சுக்கிரன் ராகு மொபைல் ஃபோன்ஸு அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, டெக்னாலஜி, ஐடி செக்டர், ஐடி ஃபீல்டு, இந்த தொழில் இது சார்ந்த உத்தியோகம், இவை அனைத்துமே கூட இந்த மாதம் தனுசு ராசிக்கு சிறப்பானதாக அமைகிறது. அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதுசாக போலீஸ்க்கு ட்ரை பண்ணுற சாமி, நான் போலீஸ் வேலைக்காக காத்திருக்கிறேன், எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா அப்படின்னாக்கா நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள் பதவி உயர்வுகள், அல்லது காவல்துறை அதிகாரிகளாக இருப்பீங்க, ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கலாம், வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம், ஏதேனும் வம்பு வழக்குகளில் ஒரு பொதுவாக ஏதேனும் ஒரு ஜெயில் யோகம், ஒரு ஜெயிலில் இருக்கிற சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகளில் இருந்து கூட விடுபடக்கூடிய சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.